உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் கூட ஒரு நல்ல செய்தி ஒன்றை கேட்கப் போகிறீர்கள். சங்கீதம் 128 ஒரு குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தர் எழுதியிருக்கிறதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை கவனித்தான். கர்த்தர் வைத்திருக்கிறது அப்படிதான். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் இணங்கி செயல்படும் போது அப்படிப்பட்ட குடும்பம்தான் நமக்கு இருக்கிறது. ஆதலால் கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போமாக. அவர் எப்படியெல்லாம் தனி மனிதனாக எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படியும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். குடும்பமாக எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அதை அப்படியே பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் மாறுவதில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர் அப்படி சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஏன் மாறாதவர்? அவர் மாறாதவராக இருக்கிறதுனால தான் நம்ம அவரை நம்ப முடியுது. நேற்று சொன்னண்டா இன்றைக்கி ஒன்றும் இதை செய்ய முடியலை அப்படியெல்லாம் அவர் சொன்னாக்கா அப்புறம் அவர் நம்ப முடியாது. இந்த வாக்குத்தத்தங்கள் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்லாருக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் கட்டாயம் செயல்படும். அவரை நம்பலாம். இந்த வாக்குத்தத்தங்கள் இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக வந்தவர்கள் எல்லாரும் தேவனால் பிறந்தவர்கள். அவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். தேவன் வாக்கு பண்ணின எல்லா வாக்கு தத்தங்களையும் பெற்றுக்கொள்ள அதிகாரம் உள்ளவர்கள், பெற்றுக்கொள்வார்கள். நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா எழுதியிருக்கிறது அவர் சொல்லி இருக்கிறார், அது நமக்கு உண்டாகும். கஷ்டப்பட்டு விசுவாசிகள்னு சொல்கிறப்பவே நமக்கு விசுவாசம் இல்லாமல் போகிற மாதிரி இருக்குது. விசுவாசிகள் சொல்கிறது உண்மைதான். ஆனால் அதை காட்டிலும் இப்போ அவர் சொல்லிட்டாரா அது நடந்துடும் என்று சொல்லுவது நலமாக தெரிகிறது. இயேசுதான் சொன்னார், நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று. விசுவாசத்தின் போராட்டம் என்றெல்லாம் வாசிக்கிறோம். ஆனால் அதை அப்படி பார்க்காம என்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு எழுதியிருக்கிறாரோ அது எனக்கு வரும். நிச்சயமாக இப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம். அவர் எழுதிய வாக்கு தத்தங்கள், அவர் சொல்லியிருக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு வந்து எனக்கு பலிக்கும். அங்கே உபாகமம் 28 அப்படி தானே எழுதியிருக்கு. அவருடைய வார்த்தைக்கு நாம் உண்மையாய் செவி கொடுத்தால் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உனக்கு பலிக்கும். பூமியில் சகல ஜாதிகளிலும் மற்றவர்களை காட்டிலும் கர்த்தரனை உயர்த்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பலாமா? கர்த்தரை நம்பலாம். மற்ற மனுஷரை தான் நம்ப முடியாது. கர்த்தரை நம்பலாம். அவர் நிச்சயமாய் எழுதியிருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு தருவார். பூமி உள்ள சகல ஜாதிகளிலும், அதாவது உங்களை சுற்றிலுமா இருக்க எல்லா மக்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஓகே, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம் என்ன அறிக்கை செய்கிறோம் என்பது மிகவும் முக்கியம் என்பதை நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன். காலையில் 5 மணிக்கு இந்த யூடியூப்பில் ஞாயிறு ஆராதனைகள் 5 மணிக்கே ஒருத்தர் தொடங்கிடுறார். அதை போட்டு கேட்டேன். அப்புறம் 6:30 மணிக்கு ஒருத்தர் தொடங்கினார். அதையும் போட்டு கேட்டேன். அதே சமயத்தில் இன்னொருத்தர் தொடங்கியிருந்தார். அதையும் போட்டு கேட்டேன். இன்னொருத்தர் தொடங்கியிருந்தார். அதே மொத்தம் 4 ஆராதனைகள் நடக்கிறத நான் கேட்டேன். ஒரு ஆராதனை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கர்த்தர் உயர்ந்தவர் என்று, நல்லவர் என்று, ஆசீர்வதிக்கிறவர் என்று, ரட்சிக்கிறவர் என்று, எல்லா தீங்குகளிலிருந்து விடுவிக்கிறவர் என்று, ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிறவர் என்று ஒரு போதகர் பேசினதை கேட்டேன்.
அப்புறம் இன்னொரு ஆராதனையில் பாடல் ஒன்று பாடுனாங்க. அந்த பாட்டில் ஒரு சில வரியை நான் உங்களுக்கு சொல்லணும். 148 நினைக்கிறேன் இந்த புத்தகத்தில். ஓகே, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி. உங்களுக்கு தெரியுது, நான் ஆரம்ப கட்டங்களில் பாடி இருந்திருக்கிறேன், இப்போல்லாம் பாடுறதில்ல. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அருபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே, பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கல் தின்ன கொடுக்கும் தகப்பன் உண்டோ, பொல்லாதோர் கூட செய்திடார் நற்பிதா நலம் அருள்வார். அடுத்து நல்லா ரொம்ப கவனிக்க வேண்டியது, பாரும் தந்தையே என் உள்ளத்தை, யாரும் காணா உள் அலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், துணை வேண்டும் தகப்பனே, உலகில் என்னை எதிர்க்கும் சக்தியில் பல உண்டே, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். ஒரு விதத்தில் பார்த்தா இந்த வரிகள் எல்லாம் சரியாக தெரிகிற மாதிரி தெரியுது. ஆனால் இதை கவனிங்க, பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை, யாரும் காணா உள் அலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். காலையில் இந்த பாட்டை கேட்டேன் நான். ஒரு ஆராதனையில் தான் சபையில் பாடுறாங்க. எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்தது. அநேக விசுவாசிகளுடைய உள்ளத்திலேயே மனப்போராட்டங்கள் இருக்குது, தெரியும் எனக்கு. எனக்குள்ள மனப்போராட்டம் இல்லையா? எனக்கும் மனப்போராட்டங்கள் இருக்குது. அந்த மனப்போராட்டங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இந்த பாரும் தந்தையை என் உள்ளத்தை, யாரும் காணா உள் அலங்கோலத்தை, அப்போ அவங்க இருதயத்தில் உள்ள அலங்கோலமாக இருக்குன்னு அதை பாடி, மனம் நொந்து கெஞ்சுகிறேன், பரிசுத்தம் வாஞ்சிக்கிறேன். இது என்ன இருதயம்? இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. அவருடைய வசனமும் நம்ம அதிகமாக சுத்திகரிக்குது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரித்து நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நம்மை ஆயத்தமுள்ளவர்களாக ஆக்கியிருக்கிறாரு. இந்த 3 விஷயமும், இயேசுவின் ரத்தம் கழுவி இருக்கிறது, அவருடைய வசனத்தை வாசிக்கிறப்ப நம்ம அதுக்கு ஒத்து போகலை, அப்போ சரியாய்க்கிறோம். அடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறாரு. அதனால் இப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என்கிட்ட பாவம் இல்லை, இப்போ விட்டால் பரலோகம் போவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்களும் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் உள் அலங்கோலம் அப்படி சொல்கிறப்ப அவங்க என்ன வாழ்க்கையில் என்னத்தை சாதிச்சிருவாங்க? அவங்க தங்களை காத்து கொண்டு பரலோகம் போகிறதே பெரிய வேலையாக தான் இருக்கும். ஆனால் தேவன் உங்களை என்னை பூமியில் வைத்திருக்கிறது ஏதாவது தப்பிச்சம் பழச்சன்னு பரலோகம் போகிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த பூமியிலே அவருடைய சாட்சியாக. இயேசு எப்படிப்பட்டவர்? அவரை கண்டா நம்ம பிதாவை பார்க்க வேண்டியதில்லை, ஏன்னா பிதா அப்படிப்பட்டவராக இருக்கிறாரு. அப்படி சொல்லி அப்போ தேவனை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் அடுத்த வரி, நீங்கள் தேவனுடைய சாயல்லையும் ரூபத்தில் இருக்கிறீங்க, அதனால் தேவன் எப்படி இருக்கிறாரோ அதுபோல் நீங்கள் இருக்கிறீங்க. நான் தான் சொல்லுவேன், ஒரு சரீரம், நம்முடைய சரீரம் கூட தேவன் எப்படிப்பட்ட ஆவியை உடையவராக இருக்கிறாரோ அதுபோல் ஆவியை உங்களுக்கும் கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு எப்படி தலை, கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம் இருக்கு? பைபிளில் எழுதியிருக்கா அதெல்லாம் இருக்குன்னு? எழுதியிருக்கலையா? ஆமாம். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ அப்படி எழுதியிருக்கா?
அப்போ காண்கிறார். இது செவிகளில் ஏறிற்று அப்படியெல்லாம் பார்க்கிறோம். அவருக்கு கண் இருக்கிறது, காது இருக்கிறது, தலை இருக்கிறது, சரீரம் இருக்கிறது, கைகள் இருக்கின்றன, கால்கள் இருக்கின்றன, அவருடைய கரத்தின் கிரியை அப்படியெல்லாம் வாசிக்கிறோம். அப்போ ஆவியில் பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவனும் ஆவியானவர் தான், இயேசு கிறிஸ்துவும் ஆவியானவர் தான், பரிசுத்த ஆவியானவர் தான். நீங்கள் இருக்கீங்களே, நீங்களும் ஆவிதான். ஆனால் நீங்கள் மட்டும் ஒரு சரீரத்துக்குள்ளே குடியிருக்கிறீங்க. அப்போ அவருடைய சாயல், அவருடைய ரூபம் சொன்னால், நீங்கள் அவருடைய சாயல் ரூபத்தில் நீங்கள் இருக்கிறது போது உங்கள் சரீரம் எப்படி இருக்கான்? அது எப்படிப்பட்ட சரீரமாக ஏற்படுத்தினாராம்? இந்த மனிதனுடைய ஆவியை உள்ளே வச்சா கரெக்ட் ஃபிட்டிங்காக அது இருக்கும். சில டெய்லர்கிட்ட போய் துணி தைக்க கொடுத்தா, சரி சூப்பர்யா, அழகாக கரெக்ட் ஃபிட்டிங்காக தைச்சிருக்கிறாரு, இங்கே லூஸு அங்கே லூஸெல்லாம் ஒன்றும் இல்லை, கரெக்டாக தைச்சிருக்காருயா அப்படி சொல்கிறோமே. அதுபோல் இந்த சரீரம் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்குதுன்னா, நம்முடைய ஆவியை உள்ளடக்கத்தக்கதாக சரியாக உண்டாயிருக்கு. இந்த பக்கத்தில் அதாவது ஒருத்தர் மிலிட்ரியில் இருக்கிறப்போ ஒரு கை பிரச்சனை ஆயிடுச்சு போல், ஒரு கை இல்லை. அவர் போனதை பார்த்தேன். ஆவியில் அவருடைய ஆவிக்கு ஒரு குறைவும் இல்லை, ஆவியில் அந்த கையும் இருக்கு, ஆனால் சரீரத்தில் கை இல்லை. நானாக யோசிக்கிறேன், அவருக்கு அந்த கை கொஞ்சம் இல்லைங்கிறது அவருக்கு உணர்வில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படி நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஆவியில் கை இருக்கு, அந்த கை போய் நிற்கிறதுக்கு அந்த கை சரீரத்தில் கை இல்லை. அதை நான் நினச்ச போது நம்முடைய உணர்வுகள் எப்படி செயல்படுதுன்னு நம்ம பார்க்கலாம். தேவன் ஆவியாக இருக்கிறார், இயேசு ஆவியாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியும் ஆவியாக இருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய சாயலில் இருக்கிறோம். அப்போ தேவனை பார்க்கணுமான நீங்கள் உங்களை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாவே தேவன் எப்படிப்பட்டவர்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால தான் எழுதியிருக்கு, இயேசு சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், பிதாவை கண்டு எப்படிப்பட்டவர்னு கண்டா நீங்கள் அப்படி இருக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அது சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவர் சொல்கிற, என் மனசை கிளியராக இருக்குது, என் மனசை பரிசுத்தமாக வச்சுருக்கேன் அப்படின்றார். நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். பிசாசு எவ்வளவோ சோதனைகளை கொண்டு வந்து ஆசைகளை காட்டி இதை செய் அதை செய்யன்னு இப்போ விசுவாசிகளை போட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறானே, பிதாக்கிட்டையோ இயேசு கிறிஸ்துக்கிட்டையோ பரிசுத்த ஆவிக்கிட்டையோ போய் இந்த பிசாசு இந்த பாவம் செய்யலாம் அந்த பாவம் செய்யலாம் எதை சொன்னாலும் அவங்க ஏதாவது ஏற்றுக்குருவாங்களா? அவங்க அதையெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதுபோல் நீங்களும் தேவனுடைய சாயல் ரூபத்தில் இருக்கிறீங்க. அவர் உண்டாக்குன போது பரிசுத்தமாக உங்களை உண்டாக்கி இருந்தார். இல்லை பாஸ்டர், ஆதாம் பாவம் செஞ்சிட்டான்ல அப்படின்னா, இப்போ இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட போது உங்களை எப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறாரு. பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகள். இந்த அறிவு நமக்கு தேவை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாக இருக்கிறீர்கள். நாம் நம்முடைய சொந்த முயற்சியினாலே நீதிமானாவோ பரிசுத்தமாகவோ மகிமையுள்ளவர்களாகவோ மாற முடியாதுங்கிறதுனால தான் கர்த்தரே பார்த்து, என்னிடத்தில் வருகிற எல்லாருடைய பாவங்களையும் நான் கழுவுகிறேன், அவர்களை புது சிருஷ்டி ஆக்குகிறேன், அவர்களை நீதிமான்கள் என்று பரிசுத்தவான்கள் என்று என்னுடைய மகிமையை உடையவர்கள் என்று நான் சொல்லுகிறேன் அப்படி சொல்லிட்டாரு. இப்பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமாங்கிறது மட்டும்தான் கேள்வி. இங்கே ஒரு கூட்டம் பாடுறதை கேட்டேன். பாரும் தந்தையை என் உள்ளத்தை யாரும் காணா உள் அலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், இந்த பாட்டை ஒரு ஆள் எழுதி வச்சுட்டான். அதை பாட 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 நம்ம மனசு நமக்கும் பரிசுத்தம் இல்லை. பல என்னத்தையாவது அந்த காலங்களில் செஞ்சதாவது ஞாபகம் இருக்குது இல்லை.
அதை ஞாபகப்படுத்துகிறான் பிசாசு. பழங்காலங்களில் நீங்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் ஞாபகப்படுத்துகிறான். நீ ஒன்றும் சரியில்லைங்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ எனக்குள்ள புது சிருஷ்டியாக இருக்கிற, பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. இப்போ 2 பேர் 2 சொல்கிறாங்க. நம்ம எதை தான் ஏற்றுக்கலாம்? ஆனால் சபை போதகர் ஒழுங்கு இல்லைன்னா இந்த பாட்டை தான் எடுத்து பாடுவாங்க. பாரும் தந்தையே என் உள்ளத்தை, யாரும் காணா உள்ள அலங்கோலத்தை. அப்படி இருக்க முடியாது. அப்படி பிரச்சனையெல்லாம் வருதுன்னு தெரிஞ்சுதான் பிலிப்பியரில் 4வது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு? பிலிப்பியர் 4:8 8வது வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நம்முடைய மனதை எப்படிப்பட்ட நினைவுகளால் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இந்த மாதிரி பாவங்களை நினைக்கிறது, பிசாசு சில பாவங்களை ஞாபகப்படுத்துறது, இந்த உலகத்தில் இந்த மக்கள் நடப்பிக்கிற அந்த பாவங்களை பற்றியெல்லாம் டிவியிலையும் செய்தித்தாள்கள்லையும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அந்த எண்ணங்கள் நமக்கு வராமல் இல்லை. ஆனால் இந்த எண்ணங்கள் எனக்கு வேண்டாம். நான் இதை பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க போகிறதில்ல. கர்த்தர் எப்படி நன்மையானவைகளை நினைக்கிறாரோ, ஆசீர்வாதமானவைகளை நினைக்கிறாரோ, மகிமையானவைகளை நினைக்கிறாரோ, நான் அப்படி என்னுடைய மனதை வைத்து கொள்ளப் போகிறேன் என்று நாம் தீர்மானிக்க வேண்டுமா? இதுதான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று அங்கே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதினதை நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் போராட்டம். ஒரு ஆள் என் இருதயம் அசுத்தமாக இருக்குது, என்னை பரிசுத்தம் பண்ணுங்கன்னு கெஞ்சுறான். ஒரு ஆள் நீர் கொடுத்த நீதிக்காக ஸ்தோத்திரம், மகிமைக்காக ஸ்தோத்திரம், பரிசுத்தத்துக்காக ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படி சொல்கிறான். இப்போ இது எது சரின்னு நினைக்கிறீங்க நீங்களே? நாம் நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாதுங்கிறதுனால தான் அவரே நமக்காக பாவத்தை சுமந்து பாவத்தை நீக்கி அவருடைய ரத்தத்தால் கழுவி நீ புது சிருஷ்டியாக இருக்கிற பரிசுத்தம்னு சொல்கிறார். இப்படி சொல்லி கேட்டது ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட மறுபடியும் நான் இருதயம் நல்லால உள் அலங்கோலம் அதை பாட்டாக பாடிட்டாங்க. எல்லாரையும் பாட வைக்கிறாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து பாடுறப்ப எல்லாருக்கும் அப்படித்தான் போல, எல்லாருக்கும் அப்படி தான் போல அப்படின்னு சொல்லி அதில் செட்டில் ஆயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி உள்ள அலங்கோலத்தை வச்சுக்கிட்டு டபுள் ஆக்ட் வருது பாருங்க. வெளியில் பார்க்க நல்லவர்கள் மேலே நடிக்கிறது, உள்ள போகிறா அலங்கோலமான காரியங்கள். அது வேண்டாம். தேவன் என்னை எப்படி ஏற்படுத்தி இருக்கிறாரோ நான் அப்படி இருக்கிறேன். சிருஷ்டிப்புலையும் அவருடைய சாயல் ரூபம். ஆதாம் பாவம் செஞ்ச ஒரு பாடு இப்போ ரட்சிக்க வந்தாரே, இயேசுவின் ரத்தத்தால் கழுவின பிறகும் நீங்கள் புது சிருஷ்டி, பாவமே இல்லாதவர்கள். இந்த அறிவு நமக்குள்ள வந்துருச்சு, உங்களை யாரும் பிடிக்க முடியாது. அதான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லி கொண்டிருந்தேன். ஐயா நீங்கள் நல்லவரியா, நீங்கள் கடவுள் மாதிரியா, நீங்கள் கேட்குறப்ப இதை உதவி செஞ்சு எங்களை காப்பாற்றுனீங்க ஐயா அப்படின்னு ஒரு மனுஷன்ட்ட போய் சொன்ன உடனே என்னை பற்றி இவ்வளோ நல்ல பேராக சொல்கிறான், சரி இவனுக்கு எதை கேட்குறத கொடுப்பான் அப்படின்னு சொல்லி என்னத்தையும் அவனை கொடுக்குறான். மனுஷன் ஐயா, அவனை போய் நல்லவன்னு புகழ்ந்த உடனே அவன் மனசு என்னை நல்லவன்னு சொல்கிறான் அப்படின்னு. ஆனால் கர்த்தர் உங்களை உண்மையிலேயே நீதிமான்கிறாரு, உண்மையிலேயே பரிசுத்தவான்கள்ங்கிறாரு, உண்மையாகவே என்னுடைய மகிமையை உடையவர்களாக இருக்கிறீங்கன்றாரு. இதை மாத்திரம் நீங்கள் நினைத்து அடிக்கடி மறக்குதில்லை, மறக்குது. ஆனால் திரும்ப பிடிக்கணும். எதுக்கு சபை கூடி வருது? எதுக்கு இந்த பாடல்கள் பாடுவது? எதற்கு?
எதை பாடுகிறோம்? நிச்சயமாக இந்த பாட்டை நம்ம பாடுறதில்லை. அதனால தான் முதல்ல பாட்டு புஸ்தகம் போடும்போதே ஏறக்குறைய இந்த மாதிரி வரிகள்லாம் அங்கே இருக்காது. இப்போ அதை விட ரொம்ப தெளிஞ்சிட்டோம். இந்த மாதிரி நாங்கள் அசுத்தம் உள் அலங்கோலம் ஒன்றும் இருக்காது. அங்கே நமக்குள்ளேயும் அவர் சுத்த இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்புறம் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயர். இந்த வசனம் எங்கே இருக்கு? ரோமர் 8:14 வாசிக்கலாமா? எடுத்து பாருங்க. நீங்கள் பார்க்கறதுக்காக தான் இந்த டைம் கொடுக்குறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். யோவான் 1:12 அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. அவங்க பிள்ளைங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டோன்னே கர்த்தருடைய பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க. ஆனால் கர்த்தருக்குள்ளே வளர்கிறவங்க தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள். சிறு பிள்ளைகளை தூக்கி வளர்த்து கொஞ்சி அதெல்லாம் செஞ்சு எல்லாம் தேவையெல்லாம் நம்ம செய்வோம். நாம் தான் சிறு பிள்ளைகளுக்கு செய்யணும். எந்த மிருகமாவது மாடு கன்று போட்டது, அது எழுந்திருக்கவே முடியாது, படுத்தே தான் இருக்கும். அதனால் ஒரு மாதத்துக்கு அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் ஊட்டலாம் அப்படின்னு சொல்லி யாராவது போய் பால் பாட்டில் எடுத்து போடுறாங்களா? இல்லை சிங்கமோ கரடியோ ஏன் அந்த பூனைக்குட்டியோ நாய்க்குட்டியோ அது உடனே எந்திரிச்சு பால் குடிக்க அந்த கன்றுக்குட்டி எந்திரிச்சு நிற்கிறத பார்க்கணும். அப்படியே டடக்குன்னு எந்திரிச்சு போய் பால் குடிக்க போயிடும். அது பிறந்தப்போ தான் பிறந்தது, 1 மணி நேரம் கூட ஆகியிருக்காது. ஆனால் மனுஷனுக்கு அவன் வளர்ந்து சாப்பாடு அவனாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் போகிற பிள்ளைங்க கூட எனக்கு ஊட்டி தான் விடணும். என்ன நிலைமைன்னு பாருங்கள். இது ஏன் நம்ம என்று கேட்டால், ஒன்றும் அறியாத நிலைமையில் இருக்கிற நாம் தேவனை அறிகிற அறிவில் வளர நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. பெற்றோர் தேவனை அறிகிற அறிவை போதிக்கணும், போதித்து வளர்க்கணும். அதனால தான் நான் சொல்லுவேன், திருமணத்தன்றைக்கு தான் இந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குதுன்னே சொல்லுவேன். திருமணம் வரைக்கும் வாழ்க்கைக்கு தங்களை ஆயத்தம் பண்ணுகிற காலம் அது. திருமண நாளிலிருந்து அவங்க சொந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் போதிக்கப்படுகிறது எல்லாம் அவருடைய குடும்ப வாழ்க்கைக்காக தேவையான அறிவு போதிக்கப்படுகிறது. வேலை செய்து சம்பாதிக்கவும் வாய்ப்பு அங்கே உண்டாகிறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மனம் எப்படிப்பட்ட மனமாக இருக்கணும்? தேவன் எப்படிப்பட்ட மனதுள்ளவராக இருக்கிறாரோ அதுபோல் நம்முடைய மனதும் அப்படி இருக்க வேண்டும். அது சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இப்போ தான் நான் சொன்னேனே, பிதாவாகிய தேவன்கிட்டையோ இயேசு கிறிஸ்துக்கிட்டையோ பரிசுத்த ஆவியானவர்கிட்டையோ போய் பிசாசு எவ்வளவு ஜம்பம் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க இவன் சொல்கிறத கேட்பாங்களா? நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். இந்த பூமியிலே பிசாசு நம்மிடத்தில் அநேக சோதனைகளை கொண்டு வந்து கொடுப்பதற்கு தேவன் அனுமதித்ததற்கான காரணம், நாமளாக பார்த்து இது பிசாசு சமாச்சாரம், இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்மை விலக்கி கொண்டு ஒவ்வொரு சோதனை காலத்திலும் நாம் ஜெயித்து இயேசுவை போல தேவனை போல நம்ம மாறிக்கிட்டே வரணும். ஆதலால் தான் இந்த மனம் புதிதாகிறதை பற்றி பைபிள் சொல்லுகிறது. எங்கே? ரோமர் 12 முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். ரோமர் 12 முதல் 2 வசனங்கள். அந்தபடி சகோதரரே, உங்களுடைய சரீரங்களை
தேவனுடைய பிரியமான ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்கள் சரீரம். இயேசு உங்களுடைய மனதை கழுவி இருக்கிறாரு, ரத்தத்தால் கழுவி இருக்கிறாரு, பாவம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ நீ பாவி இல்லைன்ட்டார். இந்த வசனத்தை தொடர்ந்து படித்தா நம்ம பாவி இல்லை, கர்த்தருக்குள்ள பரிசுத்தமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரீரத்தையும் நல்லா வச்சுக்கன்றாரு. அது எங்கே அது தீட்டுப்படும்? ஏதோ ஒரு பாவ செயலில் சரீரம் ஈடுபடும் போது தான் சரீரம் தீட்டுப்படுது. அதனால் அந்த பாவ செயல்களை செய்யாதபடிக்கு உங்களுடைய மனதை தேவனுக்கு ஏற்றபடி வைத்து கொள்ளுகிறீர்கள். பவுல் சொல்கிறான், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று. அப்படின்னா தேவனுடைய மனநிலை எப்படியோ அதுபோல் நம்முடைய மனதை வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன்னா அந்த பூமியில் அநேக சோதனைகள் வாழ்நாளெல்லாம் வரும். இந்த சோதனையே இல்லைன்னா, சோதனை இல்லைன்னு வச்சுக்கிடுவோம், நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருந்துருவோம். என்னெல்லாம் பாவமெல்லாம் இருந்துச்சோ அதை பற்றி நமக்கு ஒரு கவலையும் இருக்காது, அப்படியே பாவத்திலே இருந்துருவோம். ஆனால் சோதனைகள் வரும்போது, ஐயோ இந்த சோதனைக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, நான் கர்த்தருக்கு பரிசுத்தம், அதனால் இந்த பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுகிறோம். அது எது வரைக்கும்னா பரலோகம் போக வரைக்கும். நம்ம ஸ்கூலில் 10th கிளாஸ் வரைக்கும், அப்புறம் +2 வரைக்கும், அப்புறம் டிகிரி, அப்புறம் மாஸ்டர்ஸ் டிகிரியெல்லாம் அப்படியெல்லாம் படிக்கிறோமே, ஆவிக்குரிய ரீதியிலையும் இப்படி தான் நீங்கள் பாஸ் பண்ணி வளர்ந்து அந்த மாஸ்டர்ஸ் டிகிரிக்கு வர்றீங்க. இயற்கையில் எப்படி பாடம் படிக்கிறோமோ அங்கேயே ஆவிக்குரிய ரீதியிலையும் இந்த பாடத்தை நம்ம படிக்கிறோம். இயற்கையில் ஸ்கூலில் எக்ஸாம் வைக்கிற மாதிரி ஆவிக்குரிய ரீதியிலையும் இங்கே பரீட்சைகள் வருகின்றன. இங்கே பாஸ் பண்ணுற மாதிரி ஆவிக்குரிய ரீதியிலையும் பாஸ் பண்ணணும். நீங்கள் கிறிஸ்துவை போல மாறணும். இப்பொழுது இன்னும் கர்த்தர் ஏன் பிசாசை விட்டு வச்சிருக்கிறாரு? உங்களுக்கு சோதனை கொடுக்கணும். ஆண்டவரே இது ரொம்ப மோசம், ஆண்டவரே எனக்கு சோதனை கொடுக்கணும்னே இந்த பிசாசை வச்சிருக்கிறீரா? அந்த சோதனைகள் வந்தாதான் இது பிசாசோடைய காரியம், இது எனக்கு வேண்டாம் அப்படி நீங்கள் தீர்மானிக்க முடியும். கர்த்தர் பரிசுத்தர், அதான் நான் பரிசுத்தமாக தான் இருக்க போகிறேன் அப்படி நீங்கள் தீர்மானிப்பீங்க. பிசாசு மூலமாக எந்த நன்மையும் கிடையாது. ஆனால் இயேசுவே பிசாசு மூலமாக சோதிக்கப்பட்டார்னு சொல்லி கேட்டா அவருக்கு தேவையாது. அவர் பிசாசு அவரை சோதித்த போது சோதனைகள் எல்லாவற்றுக்குமே அப்பாலே போக சாத்தானேன்னு சொல்லிட்டாரு. சிலுவைக்கு போகும்போது கூட இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு இடத்துல ஒன்றுமில்லைன்னு சொன்னார். அப்போ அதில் என்ன நமக்கு விளங்குது? நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு என்னெல்லாம் சோதிக்க கொண்டு வந்தாலும் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு, வாழ்க்கை எவ்வளோ கடினமாக இருந்தாலும் சிலுவை, அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படி சொல்கிறாரு. இப்போ நம்முடைய சிலுவையை எடுத்துட்டு நம்ம போகலாம். வாழ்க்கையில் பாடுகள் இருக்கதான் செய்கிறது. அந்த பாடுகள் மத்தியில் நான் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்க போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து இயேசு சிலுவை பாடுகளை சந்தித்தது போல நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் வரும்போது நான் சந்திக்கிறேன், ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் இந்த பாடுகள் வந்தால் பரவாயில்ல, நான் அதில் சரியாக இருக்க போகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல சொல்கிறான், கர்த்தரா இயேசுவின் அச்சடையாளங்களை என்னுடைய சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். எங்கே இருக்குது? கலாத்தியர் 6:17. கலாத்தியர் 6:17 நான் எடுத்து வாசிக்கிறேன். கலாத்தியர் 6:17. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். நான் இவ்வளவு பாடுபட்டு அடி வாங்கி என் சரீரத்தில் இங்கே காயம் அங்கே காயம் தழும்புகள்லாம் பார்த்தா
அவருடைய அச்சடையாளங்களை என்னுடைய சரீரத்தில் தரித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இதை இன்னொரு 14லேருந்து வாசிக்கலாமா? அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். வழக்கமாக நாம் அந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அதை மட்டும் வாசிச்சுட்டு விட்டுருவோம். ஏன்னா அதெல்லாம் சொல்ல வர்றப்போ அதை தான் சொல்லியிருப்போம். ஆனால் இப்போ அடுத்த வரியில் என்ன வருது? அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. உலகத்தையே சிலுவையில் அரைஞ்சிட்டேங்கிறான் அவன். இந்த உலகமா அரைஞ்சிரு சிலுவையில். அப்புறம் இன்னொரு இது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கப்பா. இயேசு இப்படி சிலுவையில் அறையப்பட்டாரோ நான் அது போல் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன், அந்த சிலுவை பாடுகளை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் ஒருவன் எனக்கு வருத்தம் உண்டாக்காது இருப்பானாக. கர்த்தராகிய இயேசுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வர்றான். அதாவது பவுலோடைய போதனைகளை குறை சொல்லுகிறவர்களை பற்றி இதை சொல்கிறான். நாம் இப்பொழுது எந்த போதனைகளை எடுத்துக்கொள்ள போகிறோம்? இந்த உலகத்தின் போதனைகளா, நீ பாவிதான் அப்படிங்கிற அந்த போதனைகளா, அல்லது கர்த்தர் போதிக்கிறபடி நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தம், நீதி, அன்பு, தேவனுடைய மகிமை நம்மேல் இருக்கிறதுங்கிறத அதை நம்ம எடுத்துக்கிற போகிறோமா? நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் அப்படி வாழுவீங்க. ஒருத்தன் சொல்கிறேன் 1000 பாவம் செஞ்சாச்சு, இன்னொரு பாவத்தில் இன்னும் மோசமாக்கும், செய்ய 1001ஆவதையும் செஞ்சுட்டு போ அப்படிங்கிறான். ஏன்? அவன் பாவின்னு நான் நினைக்கிறான். ஆனால் அடுத்த பாவத்தை செய்கிறது அவனுக்கு ஒன்றும் கஷ்டமாகவே இல்லை. ஆனால் ஒருத்தன் பரிசுத்தம்னு தன்னை நினச்சான்னா, தன்னை தீட்டுப்படுத்த, தன்னை அசுத்தமாக்க அனுமதிக்க மாட்டான். இந்த மனநிலை உங்களை நடத்துதுன்னு பாருங்களேன். இப்போ கர்த்தருடைய நோக்கம் என்ன? அவர் எப்படி பாவமே செய்யாதவராக இருக்கிறாரோ அவருடைய பிள்ளைங்க அப்படி தான் பாவமே செய்யாதவர்களாக இருக்கணும். அப்படி தான் கர்த்தர் விரும்புகிறாரு. அதுக்காக தான் இந்த வாழ்நாளில் இருக்கக்கூடிய சோதனைகள்லாம். இந்த சோதனைகளில் ஒரு தடவை 2 தடவை விழுந்தாலும் கூட அப்புறம் திரும்ப எழுந்திருக்கத்தானே செய்கிறான். அப்படி நீங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறீர்கள். நீதி உள்ளவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும், அசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் அசுத்தமாக இருக்கு. அது இந்த வசனம் எங்கே இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அநியாயக்காரன் அநியாயம்தான் செய்வான், அசுத்தமாக இருக்கிறவன் அசுத்தமாக தான் இருப்பான். ஆனால் நீதி உள்ளவன் இன்னும் நீதி தான் செய்வான், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாவன். அதான் நம்ம வழக்கமாக சொல்லுவோமே, பாவி என்னையா செய்வான்? பாவத்தான் செய்வான். அதனால தான் கர்த்தர் நம்மளுடைய சூழ்நிலையை மாற்றி விடுறாரு. இனிமேல் நீ பாவி இல்லை, நீ என்னுடைய பிள்ளையாக இருக்க, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிற, பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. நீங்கள் எப்போ உங்களை அப்படி பார்க்குறீங்களோ அதுக்கப்புறமா நீங்கள் உங்களை தீட்டுப்படுத்தவே மாட்டீங்க. ஒன்ஸ் யூ see yourself as righteous, holy and majestic, கர்த்தருக்குள்ள மகிமையுள்ளவர்களா, மேன்மையுள்ளவர்களா, இந்த இந்த பூமியில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்கள் முன்னாடி நான் விசேஷித்த ஆள், நான் பரிசுத்தம் உள்ள, நீதி உள்ள, கர்த்தருடைய மகிமையுடைய ஆள் அப்படின்னு இந்த இருதயத்தில் இந்த வசனங்கள் படிஞ்சிருச்சானா எந்த பிசாசும் உங்களை பாவம் செய்ய வைக்க முடியாது. ஏனென்றால் நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, கிருபையின் கிறிஸ்துவின் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால்
பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. பாவம், பிசாசு நம்மளை பாவம் செய்ய வைக்க முடியாது. இங்கே தாங்க ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னு சொல்லி எபிரேயர் 6வது அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தில் எழுதியிருக்கு. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் 6 முதல் 2 வசனங்கள். ஆ ஆ ஆ ஆ ஆ போதும் போதும், போடாமல் கடந்து பூரணமாகும்படி. சரி, இதில் பாருங்கள் 6 பாயிண்ட் போட்டிருக்கு. 1, செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல். இங்கே தான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். 2வது, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். எந்த மனுஷர் மேலேயோ வேறு எந்த தெய்வத்து மேலேயோ நம்பிக்கையை வைக்கிறது இல்லை. இங்கே உண்மையாகவே தேவன் பேரில், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பேரில் உங்களுடைய விசுவாசத்தை வைக்கிறீர்கள். நம்பர் 2. நம்பர் 3, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். என்னென்ன உபதேசம், என்னென்ன ஸ்நானம் இருக்குது? ரட்சிக்கப்படுறப்ப ஞான ஸ்நானம் எடுக்கிறோம் தண்ணீரில். அப்புறம் பாடுகள் ஞான ஸ்நானம் ஒன்று சொல்லியிருக்கிறாரோ, நாம் பெறுகிற ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்களா? நாங்கள் பெறுவோம்ன்றாங்க, ஆனால் அதெல்லாம் முடியாது. இயேசு பட்ட பாடுகள்லாம் இவங்க பற்ற முடியுமா? பட்டுட்டு அவங்க கரெக்டாக இருக்க முடியுமா? இருக்க முடியலை. அதை சொல்கிறாரு. அப்புறம் ஒரு இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்துக்குள்ளே ஞானஸ்நானம் பண்ணார் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் அப்படின்னு. அப்புறம் அடுத்தது என்ன வருது? கைகளை வைக்குதல். கையை வச்சா இவங்ககிட்ட இருக்க ஆசீர்வாதம் அவங்கக்கிட்ட போகுது, அவங்ககிட்ட இருக்க என்ன இருந்தாலும் கிட்ட வருது. கர்த்தருக்கு பலியிட போகும்போது ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்தில் நிறுத்தி இந்த ஆசாரி என்ன செய்கிறான், அந்த இஸ்ரவேலருடைய பாவத்தெல்லாம் அந்த ஆட்டு தலையில் சுமத்திட்டு, அது பாவப்பட்ட ஆடு, அது எந்த பாவமும் செய்யலை. அது பாவமே செய்யலைன்னா கூட அதை பாவப்பட்ட ஆடுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதுக்கிட்ட இருக்கிற நீதி இவனுக்கு வந்துடுது. இயேசு கிறிஸ்துவோடைய நீதி நமக்கு வருகிறது. இந்த கைகளை வைக்குதல்ங்கிறது ரொம்ப முக்கியமான போதனை. அது பொதுவாக நம்ம பற்றி நினைக்கிறதில்ல, ஆனால் இதுதான் உண்மை. அப்புறம் மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. அங்கே மனம் திரும்பி செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல்ல ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அங்கே நித்திய நியாய தீர்ப்பு வரைக்கும் போகுது. அப்போ இந்த போதனைகள், மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு, இந்த இத்தனை காரியங்களும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறதில் ஆரம்பித்து நித்திய நியாய தீர்ப்பு வழியாக இருந்து நம்ம பரலோகம் போகிறோம் பார்த்தீங்களா? அங்கே தான் இந்த போதனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வசனங்களை நாம் பிடித்து கர்த்தர் எப்படி நம்மை பரிசுத்தமாய் வைக்க எதிர்பார்க்கிறாரோ அப்படி பரிசுத்தத்தில் நிற்போமாக. பொதுவாக அநேக இடங்களில் இந்த அப்பப்பனா பாடி காமிச்சனே, பாரும் தந்தையை எந்தன் உள்ளத்தை யாரும் காணாத, மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, யாரும் காணாத உள் அலங்கோலத்தை. அப்படி இல்லை, நான் பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அப்படி மாறிடுறீங்க. உங்களை சொல்கிறாரு நான் நீதிமான்னு. நான் நீதிமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவன் லேசாக தப்பு பண்ண மாட்டான். அதை நினைத்து பார்த்து கர்த்தருக்குள்ளே நாம் வளருவோமாக. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இவ்வளவும் ஏன் செய்கிறாருன்னா, அவரை போல நீங்களும் நானும் வரணும். ஒருவேளை லூசிஃபர் பாவம் செய்யாமல் இருந்திருந்தா, ஆதாமும் பாவம் செய்யாமல் இருந்திருந்தா, அந்த பரலோகம் எப்படி இருந்திருக்கும், இந்த பூமி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சற்று யோசித்து பாருங்கள். லூசிஃபர் பாவம் செய்யாமல் இருந்திருந்தா, ஆதாம் பாவம் செய்யாமல் இருந்திருந்தா,
அந்த பரலோகமும் பூமியும் எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆனால் பரலோகத்திலையும் கலகம் குழப்பம், பூமியிலையும் கலகம் குழப்பம். இதை எவ்வளோ நாளைக்கு கர்த்தர் வைத்து கொண்டிருப்பார்? அவருக்கு என்ன வேணும்? பாவம் இல்லாத மனுஷர் கூட்டம். அவருக்கு தனக்கு பிள்ளைகள், தேவ பக்தியுள்ள சந்ததி என்று மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. தேவ பக்தியுள்ள சந்ததி, எனக்கு பிள்ளைக வேணும். தேவ பக்தி உள்ளவர்களா, பரிசுத்தவான்களா, நீதிமான்களா, நல்லவர்களா, அன்புள்ளவர்களா எனக்கு வேணும். மற்றவங்களாம் எனக்கு வேண்டாம், இந்த பாவம் செய்கிறேன்றவங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? எந்த சோதனை வந்தாலும் நான் அந்த சோதனைக்கு இடம் கொடுக்க மாட்டேன், எந்த பாவ செயலுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னு நீங்கள் நிற்கிற ஆளாக பரலோகத்துக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறார். நான் அதான் வழக்கமாக கேட்பேன், இந்த சோதனைகளெல்லாம் நம்ம ஜெயித்துட்டோம், ஆனால் ஒருவேளை எந்த மாதிரி சோதனை வந்தால் நம்ம சோதனைகளை விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கேட்டால், அந்த சோதனை வந்துட்டா போச்சுங்க, அப்புறம் நான் விழுந்துருவேன் யாராவது இருக்கீங்களா? எந்த சோதனை வந்தாலும் விழுகவே முடியாது, விழுகவே கூடாது. ஏன்னா அவர் எதிர்பார்க்கிறது, யார் எப்பேற்பட்ட சோதனையை வச்சு பாவ இச்சையை கொடுத்து இச்சையாக இருப்பாயான்னு சொல்லியிருக்கிறார். எந்த இச்சையெல்லாம் கொடுத்து இந்த பாவம் அந்த பாவமெல்லாம் செஞ்சு வாழ்க்கையை அனுபவிக்கலான்னு பிசாசு சொல்கிறானே, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லக்கூடிய ஆளை தான் பரலோகத்துக்கு கூட்டி போவேன்றார். அப்போ அவருக்கு என்ன வேணும்? லூசிபர் பாவம் செய்யாமல் இருந்திருந்தா, ஆதாம் பாவம் செய்யாமல் இருந்திருந்தா இந்த மனுஷன் எப்படி தேவனுடைய பிள்ளையா இருப்பானோ அது போன்றவர்கள் தான் பரலோகத்தில் வேணும் எனக்குன்றாரு. மீதி எல்லாத்தையும் நரகத்துக்கு அனுப்பிட்டு இருக்கிறாரு. அவருடைய விருப்பம் அவரை போல நாம் இருப்பது. அப்படி இல்லாத இடத்துல எல்லாம் நம்மளை கடைசி நேரத்துலையாவது சரி பண்ண தான் செய்கிறாரு. நீதிமானுக்கு இந்த பூமியிலே சரி கட்டப்படுமே. ரட்சிக்கப்பட்டிருக்கான், இடையில குழப்பம் பண்ணிட்டான், இப்போ அதுக்கான தண்டனையை கொஞ்சம் கொடுக்கணும். கர்த்தர் எடுத்துக்கிற போகிற நேரம் வந்துருச்சு, அதனால் தண்டனையை ஆஸ்பத்திரியில் போட்டு கொடுத்துட்றாரு. நான் ஒரு நல்ல ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண போயிருந்தேன். நல்ல ஊழியக்காரர் ஆண்டவரே, ஒரு கடைசி காலம் அப்படி இருக்கக்கூடாது, நீர் சுகமாக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். டேய், அது அவனுக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனை, இதில் நீ குறுக்கிடக்கூடாது. கப்சிப்புன்னு வாயை மூடிக்கிட்டு ஆண்டவரே கர்த்தருடைய இறக்கம் உண்டாயிருக்கட்டும், நீர் ஆசீர்வதியும், இப்போ வேதனை இல்லாமல் பரலோகத்துக்கு வந்து சேர கிருபை செய்யும், அப்படி ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு வந்துட்டேன் நான். ஆனால் அன்றைக்கு என்னுடைய கண்கள் திறந்தது. என்னுடைய கண்கள் என்ன? நம்ம தப்பு பண்ணால் அதுக்கு ஒரு அடி இருக்கும். அடி விழுகும்னு தெரிஞ்சால் அப்புறம் தப்பு பண்ணுவாங்களா? நம்மை பரிசுத்தமாய் காக்க வேண்டும். அப்போ தான் அங்கே இடம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எப்படி எந்த பாவத்துக்கும் எந்த பிசாசோட இச்சைக்கு இடம் கொடுக்க மாட்டாங்களோ, அதுபோல் நாமும் எந்த பாவத்துக்கும் எந்த இச்சைக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிற ஆளை கர்த்தர் மாற்றுகிறார். இடையில சோதனைகள் வர்றதோடைய நோக்கமெல்லாம் இதான். ஒரு விதத்தில் பிசாசு ஏதாவது நன்மை செய்கிறான்னா நமக்கு சோதனை கொடுக்கறது தான். என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிவிட்டீங்க? அவன் சோதனை நமக்கு கொடுக்கறது நன்மை செய்கிறதா? ஆமாம், அந்த சோதனை வந்த ஒரு பாடு தான் நீங்கள் உங்களை சரியாக வச்சுக்கிறீங்க. இயேசுக்கே சோதனைகள் எதுன்னா, அவர் நான் பரிசுத்தர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அவரை பற்றி விசாரணைகள் முதல்ல அண்ணா கிட்ட விசாரணை, பிறகு பிரதான ஆசாரியன்ற காய்பாட்ட விசாரணை, அப்புறம் சென்ஹெட்ரின் அந்த சங்கத்தில் விசாரணை, பிறகு பிலாத்துக்கிட்ட விசாரணை, பிறகு ஏரோதுக்கிட்ட விசாரணை, மறுபடியும் பிலாத்துக்கிட்ட விசாரணை. 6 விசாரணை.
6 விசாரணையிலையும் அவர் நீதிபரர் என்று அங்கே விளங்கியது. அங்கே கர்த்தருடைய நமக்காக பலி செலுத்தப்படுகிற ஆடு பழுதற்றதாக இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறதே. அதனால் இயேசு நான் பழுதற்ற ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காகவே இதெல்லாம் எழுதியிருக்கிறார் நம்புகிறேன் நான். அந்த சுவிசேஷங்களில் அந்த 3 சோதனைகள், அதுக்கப்புறம் அவருடைய வாழ்நாளில் இடையில் வந்த சோதனைகள், சிலுவை சோதனைகள் எல்லாமே அந்த விசாரணைகள் மூலமாய் அவர் நீதிபரர் என்று விளங்க காட்டியது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் நீங்கள் உங்களை நீதிமான்கள் என்று காட்டிக்கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. சோதனைகளை விழுகிறதுக்கு வாய்ப்பா, இல்லை நீதிமான்னு காட்டிக்கிறதுக்கு வாய்ப்பா? இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். விழுந்து போயிட்டு சோதனை வந்துச்சுங்க விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னை பலப்படுத்தினார், நான் அந்த சோதனையில் விழுந்து போகலை, அல்லேலூயா அப்படி சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எது நல்லா இருக்கும்? நீங்கள் இப்படி ஒவ்வொன்றாக ஜெயித்து கொண்டு வரும்போது நீங்கள் கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். there is a character building in your life. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குணாதிசயம் கிறிஸ்துவை போல அப்படி கூடிக்கொண்டே போகிறது. கேரக்டர் இருந்தால் நல்ல கேரக்டர் உள்ள ஆளியா நம்ம சொல்கிறோம். அந்த நல்ல மனுஷன் நல்ல கேரக்டர் இருக்கு. ஸ்கூலில் காண்டக்ட் அண்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க, நேஷ்னாலிட்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க. நமக்கு அந்த காலத்தில் அது பெருசாக தெரியல. நேஷ்னாலிட்டி சர்டிஃபிகேட்னு கொடுத்தாங்க. இது என்னத்துக்கு நம்ம இந்தியாவில் இருக்கவனுக்கு இது சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்னு. இப்போ நம்ம நாட்டில் வர்ற சட்டத்தை பார்த்தா அந்த நேஷ்னாலிட்டி சர்டிஃபிகேட் நமக்கு வேணும், இந்தியாக்காரன் தான் அது வேணும். யாராவது கொடுத்தாக்க ஸ்கூலில் கொடுக்குற பத்திரமா வாங்கி வச்சுக்கோங்க, தொலைச்சிடாதீங்க. கேரக்டர் சர்டிஃபிகேட், இவன் நற்குணசாலி தான், எந்த சிக்கல்லையும் இவன் எந்த இடத்துல தரக்குறைவா இவன் மோசமாக நடந்துக்கலை, காண்டக்ட் அண்ட் கேரக்டர் குட், சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படியெல்லாம் எழுதுவாங்க. குட்டுன்னு நமக்கு இருக்கணும். நம்ம கேரக்டர் வந்து கர்த்தர் முன்னாடி பார்க்குறப்ப எல்லாத்துலேயும் கரெக்டாக வந்துருக்குறான் அப்படி சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை போல மாறுறதை பற்றி தான் சொல்கிறாரு. நமக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் நாமெல்லாம் கிறிஸ்துவை போல பூரண புருஷராகும்படிக்கு இந்த சபையில் நமக்கு அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர், மேய்ப்பர் 5 விதமான ஊழியங்கள் இந்த சபையில் இருக்குன்னு எழுதியிருக்கு. இதெல்லாம் எதுக்கா? நமக்கு கர்த்தருடைய வசனத்தை போதிக்க, தேவன் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு சொல்ல, நாம் எப்படி தேவனுடைய பிள்ளையாக புது சிருஷ்டியாக வாழ வேண்டும் என்று சொல்ல, நாம் எப்படி இருந்தால் அவர் எப்படி பாவம் செய்யாமல் இருக்காரோ அதுபோல் நாமளும் பாவம் செய்யாமல் பரலோகம் போய் சேர, அவர் எப்படி பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாரோ அதுபோல் நாமும் பாவத்துக்கு இடம் கொடுக்காமல் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லுகிறோமே அப்படி வாழ. இதனால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மிகவும் பிரயோஜனமானது, ஆசீர்வாதமானது. இந்த சோதனைகள்லாம் பிசாசு மூலமாக உண்டானா கூட அதையெல்லாம் நமக்கு கர்த்தர் வந்து நன்மையாக பயன்படுத்திக்கிறாரு. பிசாசுடைய ஆசை இவன் இந்த சோதனையில் விழுக்காட்டிடணும், கர்த்தருடைய ஆசை இவன் இந்த சோதனையில் ஜெயித்து வரணும். 2 பேருடைய நோக்கமும் வேறு. சோதனை ஒன்று, நோக்கங்கள் வேறு. பிசாசு கொண்டணுங்கிறான், ஏசு இதில் ஜெயித்து வரட்டு, நான் பெரிய ஆசீர்வாதம் வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இங்கே எதற்கு செவி கொடுக்க போகிறோம்? ஐயோ பெரிய சோதனையார், பெரிய சோதனையா? நல்லது, அப்போ பெரிய பரீட்சையில் பாஸ் பண்ணுறீங்க, அல்லேலூயா. பாஸ் பண்ணலாம், கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கலாம். நான் மறுபடி சொல்லிடுறேன், அல்டிமேட் கடைசியாக விரும்புவது என்ன? இவன் ஏன் பிள்ளை, எந்த சோதனை வந்தாலும், பிசாசு எப்படி இச்சையை கொண்டு வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டான், அந்த இச்சையில் போய் விழமாட்டான். உபத்திரமாக பாடாக இருக்குதுன்னு சொல்லி அந்த பாடுகளுக்கு பயந்துக்கிட்டு அந்த கோஷ்டியில் சேர்ந்துட மாட்டான். அதனால தான் ரோமர் 8வது அதிகாரத்தில் கடைசி ஒரு 3 வசனம் வாசிக்கலாம். அப்பாடுகள் மத்தியிலையும் பாவம் செய்ய மாட்டான் அப்படிங்கிறத கிறிஸ்துவை விட்டு பிரிக்காது அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. ரோமர் 8ல் 36 வாசிக்கிறேன்.
கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இது இந்த பாடுகளை பற்றி சொல்லுது, இச்சைகளை பற்றி பேசு, அதில் விழமாட்டோம் அப்படிங்கிறத சொல்லுது. நாம் அப்படிப்பட்ட கண்ணோட்டமுடையவர்களை வாழுவோமாக. ஏதோ இப்போ இந்த பாரும் தந்தையின் உள்ளத்தை உள்ளலங்கோலத்தை எல்லாருடைய வாழ்க்கையிலும் வேண்டாத நினைவுகள் வரும். ஆனால் அதை தூக்கி இப்படி ஓரம் கட்டிட்டு நான் கர்த்தருக்கு பரிசுத்தம், என் மனதை நான் இப்படி தான் நல்லா வச்சுக்கிற போகிறேன். எல்லா பெரிய ஊழியக்காரர்களும் இப்படி மனப்போராட்டத்தை சந்தித்திருக்கிறார்கள். என்னை கேட்டால் சொல்லுவேன், நீங்கள் எந்த அளவுக்கு மனப்போராட்டத்தில் ஜெயிக்கிறீங்களோ அவ்வளோ பெரிய ஆளாக நீங்கள் இருப்பீங்க. அது ஒரு பரீட்சை தானே. சும்மா வேண்டாத காரியத்தையாக யோசிச்சுக்கிட்டே அப்புறம் அதில் தான் மூழ்கிடுவோம். நம்ம கர்த்தருடைய வசனங்களை யோசித்து பார்த்து, நான் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டி, நீதிமான், பரிசுத்தவான், கர்த்தருடைய மகிமை என்னை மூடிக்கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் நினைக்கலன்னா, அந்த மகிமை இல்லைன்னு நினச்சிங்கன்னா நம்ம தரக்குறைவாக நம்மளே நினச்சிட்றோம். எங்க அந்த ரோமர் 3:23, ரோமர் 3:23, இருங்க, இந்த வசனம் நமக்கு இல்லை. இதை நம்ம நினச்சிக்கிட்டு எல்லாரும் பாவம் செஞ்சுட்டோம், பாப்புற தேவ மகிமை அற்றவர்களா, இப்படியே இந்த வசனத்தையே எடுத்து பிசாசு தப்பாக போதிக்கிறான். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் உண்மைதான். ஆதாமுடைய சந்ததி எல்லாருமே பாவிகளாக இருக்கிறது உண்மைதான். ஆனால் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு புது சிருஷ்டி ஆகிட்டோம், மறுபடி பிறந்திருக்கிறோம், born again, மறுபடி பிறந்திருக்கிறோம். இப்போ என்கிட்ட பாவம் இல்லை. நான் பாஸ்டர் இவ்வளோ தெம்பா சொல்லுவீங்களா? அவர் இயேசு கிறிஸ்துவ கழுவி இருக்கிறாருன்னா அப்புறம் என்கிட்ட எவன் பாவத்தை கண்டுபிடிக்கிறது? நானே என்கிட்ட பாவத்தை பார்க்கல, பிசாசு எப்படி பார்க்க முடியும்? அவன் பொய் சொல்லுவான், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இயேசு என்னைய பரிசுத்தம், ஏன்னா கழுவுனது அவர் என்னை எல்லாம் முற்றிலுமாக கழுவி இருக்கிறாரு. நான் பத்தாவதுக்கு இப்போ இந்த வசனங்களில் எங்கேயாவது என்கிட்ட குறைவு இருக்க மாதிரி தெரிஞ்சால் உடனே என்னை சரி பண்ணிக்கிறேன். மனசாட்சியை ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த நிலைமையிலே முன்னேறுவது எவ்வளவு நல்லதென்று யோசித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தருக்குள் முன்னேறலாம். தேவன் விரும்புகிறது போல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். எல்லா போராட்டங்களிலும் உங்களுக்கு ஜெயம் உண்டு. ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படி வாழுவீங்க, கர்த்தருக்கு மகிமையாக இருப்பீங்க, இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பீங்க. அது மாத்திரமில்ல, உங்களுடைய குடும்பம் இந்த சங்கீதம் 128 இப்போ நம்ம வாசி கேட்டோமே, அதுபோல் குடும்பம் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். ஏன்னா அவர் சொல்கிறது, நானாக சொன்னேன், அவர் சொன்னது. அவர் உண்மையுள்ளவர், சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற விரும்புகிறவர், செய்கிறவர், சொல்வதை செஞ்சு முடிச்சிடுறாரு. வாயினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடித்தேன்னு பாட்டெல்லாம் பாடுறோம். அவர் செய்து முடிப்பார். நான் சொல்கிறேன், நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களுடைய குடும்பங்கள் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷம் உள்ளதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதாக இருக்கும். கர்த்தருக்கு நீங்கள் மகிமையாய் வாழுவீர்கள். அல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணலாம். எங்களுடைய தேவாதி தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆதி முதல் இந்த லூசிபர் பாவம் செய்யாமல் இருந்திருந்தா, ஆதாம் பாவம் செய்யாமல் இருந்திருந்தா, இந்த பூமி எப்படி பரிசுத்தமாக இருந்திருக்குமோ, நீதி உள்ளதாக இருந்திருக்குமோ, இந்த மக்கள் எப்படி
தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டதிட்டங்களின்படி வாழ்ந்திருப்பார்களோ அதை விரும்புகிறீர். ஆனால் எல்லாம் கெட்டுப்போச்சு. இப்போ நீர் இந்த பழைய வானம் பழைய பூமியெல்லாம் போட்டு தள்ளிட்டு நீர் புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்குவதாக பைபிள் சொல்லுகிறது. ஏனென்றால் இந்த பழைய கெட்டுப்போன எதுவும் எனக்கு வேண்டாம். அந்த லூசிபர் பாவம் செய்யாமல் இருந்திருந்தா, ஆதாம் பாவம் செய்யாமல் இருந்திருந்தா எப்படிப்பட்ட உலகம் எனக்கு இருந்திருக்குமோ அப்படிப்பட்ட உலகத்தை வேண்டுமென்று இந்த பழைய வானத்தையும் பூமியும் தள்ளிவிட்டு நீர் புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறீர். உமக்கு நன்றி கர்த்தாவே. நாங்கள் அந்த புதிய வானம் புதிய பூமிக்கு தகுதி உள்ளவர்களாய் இங்கே இப்பொழுதே நாங்கள் வாழுகிறோம். இப்பொழுதே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை இன்னும் பரிசுத்தமாக்கி கொண்டு இருக்கிறீர். எங்களை இன்னும் நீதிமானாக்கி கொண்டு இருக்கிறீர். எங்களுக்கு இன்னும் ஜெயம் கொடுக்கிறீர். பிசாசை முற்றிலும் நாங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். எந்த பிசாசை எங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த பிசாசை எங்களை பாவம் செய்ய வைக்க முடியாது. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் அவருக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். ஆதலால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. பிசாசு என்னை பாவம் செய்ய வைக்க முடியாது. நான் நீதியின் மேல் நீதி அடைகிறேன். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறேன். கர்த்தருடைய மகிமையில் அதிகரிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமையாக பூமியிலே வாழ கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளை நீர் சந்தித்திருக்கிறீர். இப்பொழுது நான் மறுபடியும் ஜெபிக்கிறேன். நீர் அதெல்லாம் செய்கிறீர். நானும் ஒரு ஜபத்தை பண்ணிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் எப்பேற்பட்ட எந்த அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட போராட்டங்களை சந்திக்கிறதோ, எந்த நிலைமையில் இருக்கிறதோ, என்ன தேவைகள் இருக்கிறதோ, இவைகளெல்லாம் நீர் கூட இருந்து சந்திக்கும்படியாய், போராட்டங்களில் ஜெயம் கொடுக்கும்படியாய், இவர்கள் வேண்டும் என்று கேட்கிற ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கு உண்டாயிருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பரிபூர்ண சமாதானம் இவருடைய இருதயங்களை ஆளட்டும். இப்போ நாங்கள் கேட்டது போல் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் இவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். மற்ற உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கல இவர்கள் உயர்ந்தவர்கள் என்ற அந்த எண்ணம் இவருடைய இருதயத்தில் இருக்கட்டும். உமக்கு மகிமையாய் வாழட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் கேட்டபடியால் உமக்கு நன்றி. உமக்கே மகிமை உண்டாக கிடவது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே